ஹரே கிருஷ்ணா. நேற்றுக்கு தேவயானிக்கு சாபம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த தேவயானியோட ஃப்ரெண்டு பேர் சர்மிஷ்டை. தேவயானிக்கு எப்படி சாபம் கிடச்சிது அப்படின்னு கேட்டாக்கன்னா, ஒரு சமயம் அந்த அசுரர்களும் தேவர்களும் போர் எப்போவுமே அவங்களுக்கு அசுரர்களும் தேவர்களுக்கும் சண்டை வருது இல்லையா? அப்படி சண்டை வரும்போது ஒரு முறையும் தேவர்கள் சைடில் நிறைய இழப்பு இருந்தது, ஆனால் அசுரர்கள் சைடில் இழப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரையும் போய் இந்திரன்ட்ட முறையிடுறாங்க. எப்படி தேவர்கள் சைடில் மட்டும் இழப்பு அதிகமாக இருக்குது, அசுரர்கள் சைடில் செத்தவங்கள திரும்ப வந்துடுறாங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அவன் தேவேந்திரன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, சுக்கராச்சாரியருக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, யார் செத்தாலும் அவரை உயிர் பிழைச்சு கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த மந்திரம் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம சைடில் இழப்பு அதிகமாக போகுது அப்படின்னு அவர் சொல்கிற உடனே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பேசுகிறாங்க. பேசும்போது ஒரே வழி அவர்கிட்ட போய் சஞ்சீவி மந்திரம் கற்றுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு அவர் தேவேந்திரன் சொல்கிறார். சொன்ன உடனே யார் போய் கேட்குறது, போய் நேரடியாக போய் எனக்கு சஞ்சீவினி மந்திரம் வேணும்னு கேட்டாங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி போய் என்ன கேட்குறது அப்படிங்கும்போது, பிரகஸ்பதியோட பையன் இருப்பான், கையன்னு ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான், அதாவது வியாழன் இருக்கார் இல்லையா, குரு, அந்த வியாழ பகவானோட பையன் என்ன பண்ணுறான், நான் கட்டாயமாக போய் அவர்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்து அதை கற்றுன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நேராக போய் என்ன பண்ணால் சுக்கராச்சார்ட்ட போய் இறங்கி, நான் வியாழனோட பையன், என்னோட பேர் கசன் கையன் எது வேணால் சொல்லலாம், எனக்கு உங்ககிட்ட பாடம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் பாருங்க, தன்னோட எதிரியோட பையன் பாடம் படிக்கிறதுக்கு வரான். அதை அவர் வேணான்னு சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை விட அதிகமாக படித்தவர் அவரே தன்னோட பையனை தம்கிட்ட அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ நம்பிக்கைன்னொடனே அவர் பெருமையாக தன்னோட புலமையில் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த கசன் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கான். தேவயானிக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதாவது குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக இருக்கான். அவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் உடனே பாடம் படிச்சுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். குருவோட ஆணையை அவன் மீறுறதில்லை. குரு என்னென்ன வேலை செய்கிறாளோ எல்லா வேலையும் அவன் செஞ்சு கொடுக்குறான். அதை தவிர தேவயானி என்ன வேலை சொன்னாலும் அவன் செஞ்சுட்டு இருந்தான். தேவயானிக்கு அவன் மேலே ஒரு பிரியம் ஏற்படுது. அவன் பார்க்கவும் அழகாக இருக்கான், அதே சமயம் நல்ல பொறுப்புள்ளவனா, கடமை உள்ளவனா இருக்கான். தேவயானிக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த நியூஸ் விருஷபர்வராஜனுக்கு போயிடுது. எப்படி போகுது அப்படின்னாக்கன்னா, ராஜா இந்த மாதிரி குருக்கிட்ட தேவேந்திரனோட பையன் குருவோட பையன் படிக்கிறான், அதாவது நம்ம குருக்கிட்ட பிரகஸ்பதியோட பையன் கசன் இது படிக்கிறான். அவன் எதுக்கு அங்கேருந்து தேவர்கள் இடத்த விட்டு இங்கே படிக்கிறான், அவன் சஞ்சீவினி மந்திரம் கற்றுக்க தான் அவன் வந்திருக்கான், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனை கேட்கும்போது, ராஜா கிட்ட எல்லாரும் யோசனை பண்ணும்போது அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான், அவனை கொன்னுட்டு அதை கடலில் கரைச்சிடுவோம், அப்படி இருந்தாக்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சரி போகுது. அவன் மாடு மேய்க்கிறதுக்கு போவான். அப்படி போகும்போது அவனை என்ன பண்ணுறாங்க, கையனை ஒரு இடத்துல கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து அவனை கொலை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி அதை கடலை கரைச்சி போட்டுடுறாங்க. அன்றைக்கி மாடுகள் மட்டும் பட்டிக்கு திரும்பி வந்துடுது, அவன் வர்றதில்லை. தேவயானி பார்த்துட்டே இருக்கா, எப்போ அவர் வருவாரா வரலையா அப்படின்னு. அவள் பார்க்கும்போது அவள் சொல்கிறா அப்பா கிட்ட, அப்பாப்பா போன கசன் வரவே இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குப்பா, அவர் ஒரு நாள் இந்த மாதிரி லேட்டாக வந்ததில்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. சுக்கராச்சாரியருக்கு பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு பிரீத்தி. அவர் என்ன பண்ணுறாரு, சரி பொண்ணு சொன்னால் கரெக்டாக இருக்கும் தன்னோட ஞான திருஷ்டியால் பார்க்குறாரு. ஞான திருஷ்டியால் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் இவங்க கொலை பண்ணதும் அவன் கடலில் கரைச்சி ஊற்றுனதும் அவங்களுக்கு தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சஞ்சீவினி மந்திரம் தான் அவருக்கு தெரியுமே, உடனே போயிட்டு அந்த கடல் தண்ணீர் எடுத்து கையில் வச்சுட்டு அவனை உயிர் பழக்கிறதுக்காக சஞ்சீவினி மந்திரம் சொன்ன உடனே கசன் திரும்ப வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவன் என்ன பண்ணுறாலும் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னோடனே மறுநாளைக்கு என்ன பண்ணுறாங்க, அதை அவனை திரும்ப துண்டு துண்டாக வெட்டி அவனை பசுகளுக்கும் நாய்களுக்கும் இரையாக போட்டுறாங்க. நம்ம கரைச்சி விட்டதுனால தானே அவன் வந்துட்டான், அப்படி இல்லாமல் நாய்களுக்கும் இதுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க
திரும்பவும் முயற்சி பண்ணி அவனை கொலை பண்ணி அவனை துண்டு துண்டாக வெட்டி அவனை கொண்டு போய் நாய்களுக்கும் அந்த ஓநாய்களுக்கும் உங்களுக்கெல்லாம் உணவாக போட்டுறான். திரும்ப அன்னைக்கும் என்ன சொல்கிறான்ப்பா, கயன் போனவர் வரவே இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப ஞான திருஷ்டியால் பார்க்குறாரு, அவனை கொன்னுடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, சஞ்சீவினி மந்திரம் சொல்லி திரும்ப 2வது முறையும் அவனை பிழைக்க வைக்கிறாரு. ஆனால் 3வது முறை இந்த தடவை வந்து நம்ம ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் அவன் வந்துடுறாம்மா ராஜா அப்படின்னு சொல்லும்போது, அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான், நம்ம சுக்கராச்சாரியார் குரு இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அந்த மது அருந்தும் பழக்கம் இருந்தது. அதனால் அவர் மது அருந்தும்போது இவனை எரித்து சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலை பொடி பண்ணி அதில் போட்டுருவோம், அதில் கரைச்சி கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே சரின்ட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவனை கொலை பண்ணி அவனை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை வந்து மதுபானத்தில் கரைச்சி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அவரும் அது தெரியாமல் இவங்க கொண்டாந்து கொடுக்கவும் குடிச்சிடாரு, எப்பவும் குடிக்கிற மாதிரி குடிச்சிடாரு. குடித்த உடனே அன்னைக்கும் அழறா, அப்பா அவர் வரவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அழவும், இவர் என்ன பண்ணுறாரு, ஞானதிஷ்டியால் பார்க்கும்போது இவங்களுக்கு சீடர்கள் வந்து அவருக்கு வந்து மதுவில் கலந்து கொடுத்துருப்பாங்க, அசுரர்கள் தானே, மதுவில் கலந்து கொடுத்துருக்கிறத அவர் உணர்ந்துடுறாரு. இப்போ தேவயானிட்டு சொல்கிறார், அம்மா ஒன்று நான் பழைக்கணும், இல்லை அவர் பழைக்கணும், ஏதாவது 2த்துல ஏதாவது ஒன்று கேளு, உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறா, எனக்கு நீங்களும் வேணும் அவரும் வேணும், அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, என்ன இப்படி சொல்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, குரு வந்து அந்த சுக்கராச்சாரத்தை வயிற்றை தடவிட்டே சொல்கிறார், கசன் இப்போ நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தர போகிறேன், அந்த மந்திரத்தை சொல்லி நான் இறந்து விழுந்த உடனே நீ வந்து இந்த மந்திரத்தை சொல்லி என்ன உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சொல்கிறாரு, இத்தனைக்கும் காரணம் என்னென்னா நாங்கள் குடித்த மது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் வந்து ஒருபோதும் மது குடிக்கலாகாது அப்படிங்கிற ரூல்ஸை வந்து அவர் கொண்டு வர்றார். ஒரு பிராமணன், வேதம் சொல்லக்கூடிய பிராமணன் வந்து நான் மது குடித்ததுனால தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது, இந்த மது வந்து எல்லாரோட கண்ணையும் மறைக்குது, அதனால் யார் ஒருவர் மது குடிக்கிறாங்களோ அவங்க மதுவை வந்து மனதை மயக்கும், உங்கள் மூளையை மயக்கும், அதனால் யாருமே இனிமேல் மது குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிராமணர் வந்து குடித்தாங்கன்னா அது பாவம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வயிற்றுலேயே அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கயனும் அவன் உயிரோட சாம்பலாக போயிட்டான், இருந்தாலும் அவர் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தை அங்கேயே மனப்பாடம் பண்ணி அவன் மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை கேட்குறான். கேட்டுட்டு வெளியே வந்த உடனே பழையபடி அவன் என்ன பண்ணுறான், சுக்கராச்சாரியாரை உயிர்ப்பிக்கிறான். உயிர்ப்பிச்சு முடிஞ்ச உடனே அவனுக்கு வந்த வேலை முடிஞ்சிடுது. வந்த வேலை முடிஞ்ச உடனே அவன் சுக்கராச்சாரியை சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த மந்திரம் கற்றுக்கிறதுக்கு நான் வந்தேன், இந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்து என்னை உயிர்ப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்து தேவலோகத்துக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, ஆமாம்ப்பா உன்னோட எஜுகேஷன் எல்லாம் முடிஞ்சிடுது, நீ ரொம்ப சிறப்பாக படிச்சிருக்க, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவலோகத்துக்கு கிளம்புறதுக்கு இவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த நேரம் வரா, தேவயானி வரா, வந்து என்ன பண்ணுறா, கயன் நான் உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இவ சொல்கிறா, தன்னோட காதலை சொல்கிறா. சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், முன்ன நான் வந்து தேவர்களோட தலைமையிலேருந்து நான் வந்திருந்தா கூட நான் வந்து முதல்ல குருவோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது முதல் தப்பு. அடுத்தது உங்கள் அப்பா எனக்கு 3 முறை உயிர் கொடுத்துருக்காங்க, அவர் எனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கார், அதுலேயும் குறிப்பாக 3வது முறை எனக்கு கொடுக்கும்போது வயிற்றிலேருந்து அவரோட உதிரத்திலேருந்தே எனக்கு வந்து ஒரு பிறப்பை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து உனக்கு சகோதரனார, நீ எனக்கு சகோதரியார, சகோதரி வந்து ஒரு பொழுதும் திருமணம் செய்யலாகாது, அது கண்டிப்பாக வந்து அது பாவம், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு கயன் சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவள் என்ன சொல்கிறா, இந்த மந்திரம் வந்து உனக்கு பலிக்காமல் போகட்டும், எப்போ நீ யாரை உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ இந்த மந்திரம் வந்து உனக்கு உபயோகப்படாது அப்படின்னு அவள் சாபம் கொடுக்குறா. பதிலுக்கு இவன் என்ன பண்ணுறான், எப்போ வந்து நான் நேர்மையாக நியாயமாக நீதிமானாக இருந்து எப்படி இருக்கணும்னு நான் சொன்னேன், அதெல்லாம் எதையுமே காதில் வாங்காத உன்னோட ஆசை வந்து சராசரி மனுஷ ஜென்மனோட ஆசை இருந்ததுனால ஒரு பிராமண பெண்ணுக்குரிய அந்த எண்ணம் இல்லாதனால உனக்கு வந்து பிராமண குலத்தில் மணமகன் அமைய மாட்டான்,
உனக்கு வேற குலத்து பையன் தான் கிடைக்கும் அப்படின்னு இவளுக்கு சாபம் விட்டுட்டு அந்த கயன் வந்து தேவலோகத்துக்கு போயிடுறான். இதுதான் வந்து தேவயானைக்கு சாபம் கிடைத்தது. இந்த சாபம் வந்து எப்படி வந்து அவளுக்கு வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதே போல் சர்மிஷ்டைக்கு இவளுக்கு என்ன தகராறு நடந்தது, சர்மிஷ்டை அப்புறம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத நாளைக்கு விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். நன்றி, வணக்கம்.